வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இந்த 10வது வாரத்துல முதல் நபரா நம்ம சத்யா அவர்களை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. சத்யா அவர்களை எலிமினேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா தான் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்தாரு. வெளியில வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி, நீங்க நல்லா கேம் ப்ளே பண்ணுங்க, ஃபைனல் வரலும் வாங்க, டைட்டில்லாம் வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபரா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்திட்டு வெளியே போனாரு. சத்யாவை வந்து அறிவிச்ச உடனே ரொம்பவே அழுதது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஜெப்ரி அவர்கள் தான். ஸோ ஜெப்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிரிய மனம் இல்லாமல் ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தாரு. சத்யா எவ்வளோ விடு விடு அப்படின்னு சொல்லும்போது கூட கேட்கல. ஏன்னா சத்யாவே ஒரு கட்டத்துக்கு மேல அழுவச்சிருவாரு போல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுதாரு. அதுக்கப்புறம் பாட்டு பாடி ஒரு பாட்டை பாடு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்கும்போது பாட்டு பாடி அதுக்கப்புறம் அனுப்பி வச்சாரு. நீ வெளியே வா மச்சான், நான் வெளியே போறேன், வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆபீஸா போய் நம்ம ஏறி இறங்குவோம், நமக்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம், நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம், நம்ம நிறைய வாய்ப்புகளை வந்து நம்மளா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தெம்ப சொல்லிட்டு ஜெப்ரி தெம்ப சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சத்யா அவர்கள் வெளியே வந்தாரு. ரொம்ப பாசிட்டிவா தான் வெளியே வந்தாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புஷ்அப் ஒரு 10 எடுத்தாங்க, சல்யூட்லாம் அடிச்சாங்க சத்யாவுக்கு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல்ல நம்ம போலீஸ் அதிகாரி நடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்காக கூட இருக்கலாம். பட் வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் மாதிரி போட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சத்யாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல ரொம்பவே ஃபீல் பண்ணாம, ஒரு நெகட்டிவ் மைண்ட் இல்லாம, அங்க உள்ள கண்டஸ்டன்ட் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் குறை சொல்லிட்டு போகாம, அங்க அழுகாம ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போறாரு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிறப்பல எல்லாருமே வாழ்த்துனாங்க சத்யாவை. ஏன்னா 70 நாள் இருந்துட்டாரு. அவர் இருந்தவரில் 2 வாரம் கேப்டனா இருந்தாரு. கேப்டனா 2 வாரம் நல்லாவே பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப ரஞ்சித் 10வது வாரத்துல வந்து மொக்க பண்ணதுக்கு அவரு முன்னாடி 2 வாரம் பண்ணதெல்லாம் ஓகே சூப்பர் அப்படிங்கிறப்பல தான் இருந்துச்சு. யாருக்கிட்டையும் சண்டை வச்சுக்கல, யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசை காயப்படுத்துறாப்புல நடந்துக்கல, பேசல, எல்லாரோடையும் அன்பா பாசமா பழகிட்டு 70 நாள் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள அவருக்கான கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அந்த வாண்டடா சண்டைக்கு போறது, அன்வாண்டடா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில ஒரு தலையை கொடுத்து ஏதாவது ஒரு வம்புழுக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சத்யாவா உள்ளுக்கு வந்து இருந்துட்டு அழகா வந்து வெளியே போயிருக்காரு. ஸோ சத்யா நேற்று எலிமினேட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.